அருட்சுடரே, ஆனந்த நிறைவே, அருள் வழங்கும் அன்பின் வடிவே, உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க, ஆதாரம் நீயே அருள் புரிவாயே. உந்தன சந்நிதி வருகின்றோ, அன்பின் நாயகனே. எசாயா 40 அதிகாரம் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 11 வரையுள்ள இறை வார்த்தைகள். ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்று விட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரல் ஒலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூத நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமேன். அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் கடந்து செல்கிறோம். திருவருகை காலத்தினுடைய 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒன்று நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்று சொல்லுகின்ற தலைப்புகளிலே நாம் சிந்திக்கின்றோம். இந்த வாரத்தில் பாலைவனத்தில் ஒலிக்கின்ற குரல் என்ற பின்னணியில் நாம் அமைதியை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். கடவுளுடைய குரலை நாம் எவ்வாறு கண்டுகொள்ள வேண்டும், எதில் கண்டுகொள்ள வேண்டும், எப்படி கண்டுகொள்ள வேண்டும், எந்தெந்த குரல்கள் வழியாக கடவுளுடைய குரலை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையை நாம் எடுத்து சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இதற்காக 2வது வாரத்திலே மார்க்கு நற்செய்தி 1 அதிகாரம் 1 8 வரை உள்ள இறையாட்சியின் வார்த்தைகளை நாம் கேட்போம். கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை மலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார்.
தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, சிறுவனாக இருந்த பொழுது அருமையான ஒரு நாடகம் நடத்தினார்கள் எங்களுடைய சபையில். நான் சின்ன ஒரு பையனாக இருந்தேன். அப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரமானது திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானை போன்று ஆடை அணிந்து, முகத்திலெல்லாம் கரியெல்லாம் பூசி விகாரப்படுத்தி, தலையெல்லாம் பிரித்து போட்டு, அப்படியே பாலை நிலத்திலே வருகின்ற திருமுழுக்கு யோவானை பற்றி நான் சொல்ல வேண்டும். திருமுழுக்கு யோவானாக நான் நடிக்க வேண்டும். வசனத்தை தொடர்ந்தேன், பேசினேன். வீர வசனம் கடந்து சென்று கொண்டே இருந்தது. இடையிலே வசனத்தை மறந்து விட்டேன், பயந்து விட்டேன், நடுங்கி விட்டேன். வசனத்தை முற்றிலுமாக மறந்து விட்டேன். அந்த அரங்கத்தினுடைய வழியே ஓடிவிட்டேன். இன்றும் எனக்கு அது ஒரு பசுமையான, அதே நேரத்தில் மிக அருமையான ஒரு நினைவாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. திருமுழுக்கு யோவானை போன்று நடிப்பதே அன்று கஷ்டமாக இருந்தது. திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறார். கணவனும் மனைவியும் அருமையான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு கஷ்டம் வந்தது. எனவே கடன் வாங்க தொடங்கினார்கள். கடன் வாங்கினால் நமக்கு நன்றாக தெரியும், கடன் வாங்கியவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பொறுமை இழந்து நம்முடைய வீட்டை தேடி தட்டி கொண்டே கடனை திருப்பி கொடு என்று சொல்லுகின்ற சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கணவனும் மனைவியும் திட்டம் போட்டார்கள். எப்படி இந்த கடன் திருப்பி கேட்க வருகின்றவரிடத்தில் தப்பிப்பது என்று சொல்லி சிந்திக்கின்ற பொழுது கணவன் சொன்னான், கடன்காரர்கள் நம்முடைய வீட்டினுடைய கதவுகளை தட்டுகின்ற பொழுது நான் உன்னை அடிப்பது போன்று அடிப்பேன், நீ அழுவது போன்று ஐயோ என்று அழ வேண்டும். புரிந்ததா? நான் அடிப்பது போன்று அடிப்பேன், ஆனால் நீ அழுவது போன்று அழுது கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் உண்மையிலே அடிக்க மாட்டேன், ஆனால் நீ உண்மையில் அழ வேண்டும் என்று தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தார். கடன்காரர் வந்தார், கதவை தட்டினார். ஒரே சத்தம், ஒரே ஒலி கேட்கிறது. ஐயோ ஐயோ அடிக்கிறார்களே என்று சொல்லி பயங்கரமான கூக்குரல். கடன்காரர் பார்த்தார், கணவனும் மனைவியும் பயங்கரமான சண்டை போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சரி பிறகு வரலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அடுத்த நாள் வந்தார், தட்டினார். இதுபோல ஒலித்து கொண்டே இருந்தது, பயங்கரமான ஒலி ஒலித்து கொண்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து கதவை திறந்து பார்த்தார்கள். அவர் கடன் கொடுத்தவர் வெளியே காத்து கொண்டே இருந்தார். ஐயோ எங்களுக்கு இன்னும் கொடுக்க முடியவில்லை, கொஞ்ச நாள் கழித்து தருகிறோம் என்று ஒரு நாளை குறிப்பிட்டு சொன்னார். அந்த நாள் வந்தது, விடிந்தது. கதவை தட்டினார்கள், கடன் கொடுத்த தொகையை திருப்பி கேட்டார்கள். ஆனால் அன்றும் ஐயோ ஐயோ என்று சொல்லுகின்ற குரல் ஒலியைத்தான் கேட்க முடிந்தது, கையில் காசு கிடைக்கவில்லை. ஆனால் அடுத்த முறை வருகின்ற பொழுது கடன் கொடுத்தவர் இன்னொரு யுக்தியை கையாண்டார். இந்த மனிதன் அடிப்பது போல அடிக்க, அவள் அழுவது போல நடிக்க, வெளியே காத்து கொண்டிருந்தவன் உள்ளே வந்து சொன்னான், நீங்கள் 2 பேரும் போடுகின்ற நாடகத்தை பார்த்தேன், நானும் வெளியே போவது போன்று போனேன், ஆனால் போகவில்லை என்று சொன்னான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, அடிப்பது போல் அடிக்கின்ற ஒலிகள், அழுவது போல அழுகின்ற ஒலிகள் இன்று உலகத்திலே நிறைய இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நிறைய ஒலிகள் நம்முடைய காதுகளுக்குள் சென்று, மனதிற்குள் சென்று, உள்ளத்திற்குள் சென்று, இதயத்திற்குள் சென்று, நாடி நரம்புகளுக்குள் சென்று நம்மை அலைக்கழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று ஆண்டவருடைய தயாரிப்புக்காக அனுப்பப்பட்ட மனிதன் பாலைவனத்திலே ஒலித்து கொண்டிருக்கின்றார். பாலைவனத்தின் குரல் என்றுதான் பார்க்கிறோம்.
இரண்டு விதமாக இந்த வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரல் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம், அல்லது பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரல் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். இரண்டு விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது பாலைவனத்திலே எதற்காக ஒலிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனையை நாம் பார்க்கின்றோம். எதற்காக பாலை நிலத்தில் ஒலிக்க வேண்டும்? திருமுழுக்கு யோவான் இயேசு வாழ்வதற்கு முந்தின காலகட்டத்தில் இருந்தவர். அப்பொழுதுதான் இந்த இஸ்ராயல் மக்கள் எல்லாம் எகிப்திலிருந்து கஷ்டப்பட்டு வந்து கானான் தேசத்திலே வந்து அங்கு கடவுளுடைய வார்த்தைகளை மறந்து கண் போன போக்கிலே கால் போய், காணு போன போக்கிலே மனம் போய், மனம் போக்கிலே போன போக்கிலே எல்லாம் போய், கண்டதை காட்சியாக கொண்டதை கோலமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே அவருடைய உள்ளத்தை கவர்ந்து இழுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடையை மாற்றுகிறார், தன்னுடைய பேச்சை மாற்றுகிறார், தான் வாழ்கின்ற இடத்தை மாற்றுகிறார். பாலைநிலத்திலே இருந்து கொண்டு பயங்கரமாக உரத்த குரலில் மனம் மாறுங்கள் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தையை அறிவிக்கின்றார். எனவே ஏதோ ஒரு பைத்தியக்காரன் நினைத்திருப்பார்கள் ஒருவேளை தொடக்கத்தில். ஆனால் அந்த பைத்தியக்காரன் உளறிய வார்த்தைகள் சரியாக இருந்தது போன்றும் தோன்றி இருக்கலாம். எனவே நாலா பக்கங்களிலிருந்து வந்து அவர்கள் இறை வார்த்தையை கேட்கிறார்கள், மனம் மாறுகிறார்கள், திருமுழுக்கை பெறுகிறார்கள் யோர்தான் ஆற்றிலே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற என் அருமையான சகோதர சகோதரிகள், இன்னும் நிறைய குரல் ஒலிகளை நாம் பார்க்கிறோம். ஃபேஸ்புக்கினுடைய குரல் ஒலி ஒலித்து கொண்டே இருக்கிறது, வாட்ஸ்அப்பினுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது, செல்போன் ஒலித்து கொண்டே இருக்கிறது, டிக்டாக் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்படியாக நிறைய அம்சங்கள் நம்முடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. நாம் இந்த குரல் எல்லாம் கேட்கின்றோம், கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த குரல்களுக்கு நடுவிலே ஒலிக்கின்ற இறை வார்த்தையும் இருக்கிறார். காலையிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஆலயத்தினுடைய மணி ஒலிக்கிறார், நம்ம எல்லாம் தட்டி எழுப்புற. உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைவதுண்டு. ஆலயத்தினுடைய அந்த மணிகள் ஒலிக்கின்ற பொழுது ஆண்டவன் தான் அழைக்கின்றான் என்று நான் நினைத்து உடனடியாக எழுந்து இறைவார்த்தையை போதிப்பதற்கான வாய்ப்பை இன்னொரு நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தயாராகிக்கொண்டு ஆலயத்திற்கு செல்வது, தயாரிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடுவது என்னுடைய பழக்கமாக கொண்டிருக்கின்றேன். எனவே சொல்லுகின்றேன், ஆண்டவருடைய ஒலி, அந்த குரல் ஆலயத்தினுடைய மணி வழியாக ஒலிப்பதை நாம் பார்க்கின்றோம். மணிமணியாக நம்முடைய இதயத்திலே தட்டி கொண்டே இருக்கின்றது. டிக்டாக்கும் தட்டி கொண்டிருக்கும், வாட்ஸ்அப்பும் தட்டி கொண்டிருக்கும், ஃபேஸ்புக்கும் தட்டி கொண்டே இருக்கும், இன்னும் நிறைய பொழுதுபோக்குக்கான அம்சங்கள் தட்டி கொண்டே இருக்கும். ஆனாலும் இதனுடைய மத்தியில் இறைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்பது போல அந்த திருமுழுக்கு யோவான் உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு மனிதர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது தன்னுடைய இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் எளிய அரிய கடினமான கஷ்டமான இடத்துல இருந்து ஒரு கஷ்டமான வாழ்க்கை முறை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக போதிக்கின்றார். ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்துகின்றார், தயாராக்குகின்றார். இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் பலரும் கடந்து சென்ற பாதைகளை எளிதாக கடந்து செல்வதற்காக சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியும், எளிதாக கடந்து செல்ல வேண்டும், சீக்கிரமாக கடந்து செல்ல வேண்டும், முன்னோக்கி கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற காரியங்களிலே கடந்து செல்வதை பார்க்கிறோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் ஒரு புதிய பாதையை அமைக்கிறார், புதிய பார்வையை கொடுக்கிறார். அவருடைய பார்வை என்று சொல்லக்கூடியது பயங்கரமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு தோற்றமாக இருந்தாலும் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக அருமையான ஒன்றாக இருக்கிறார். எளிய பாதையை அவர் உருவாக்கவில்லை, ஆனால் சரியான பாதையை அவர் உருவாக்கி இருக்கிறார். நாமெல்லாம் இன்று எளிய பாதையாக இருக்க வேண்டும், சுலபமான ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய இலக்கை அடைவதற்கு எது சீக்கிரமாக சென்றடைய முடியுமோ அதையெல்லாம் நாம் தேடி திரிகின்றோம். ஆனால் திருமுழுக்கு யோவான் அப்படி அல்ல, எளிதான பாதையை சொல்லவில்லை, கரடு முரடான பாதை, ஆனால் கரெக்டான சரியான பாதையை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்டினுடைய பல்வேறு திசைகளிலே திரும்பி பார்க்கின்ற பொழுது பாதைகளை தெளிவுபடுத்த வேண்டிய, செம்மைப்படுத்த வேண்டிய, சமன்படுத்த வேண்டிய, நேராக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருந்து கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். எசையா இறை வாக்கினர் நம்பிக்கையின் இறை வாக்கினர், நம்பிக்கையின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சரியாக நேராக மாற்றப்படும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் அது ஒரு அதிசயம் போன்று, அது ஒரு மேஜிக் போன்று நடக்கக்கூடிய காரியம் அல்ல. மாறாக
நாம் தான் அந்த பாதைகளை உருவாக்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார். எனவே தான் அதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். டெல்லியில் இருக்கக்கூடிய சாலைகளில் 96,000 டிராக்டர்கள் கடந்து செல்கின்றன. டிராக்டர்கள் எதற்காக டெல்லியிலே வந்தன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, விவசாயிகளுடைய போராட்டத்தை வலுப்படுத்துவதற்காக, உறுதி செய்வதற்காக, வெற்றிகரமான ஒன்றாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றன. 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியினுடைய மாநகரிலே பெரிய பெரிய சாலைகளிலே கூடியிருக்கிறார்கள் என்று போராடி கொண்டே இருக்கிறார்கள். பனியிலே, பசியிலே, குளிரிலே நடுங்கிக் கொண்டும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எதற்காக என்று சொன்னால், சுலபமான ஒரு வெற்றியை காண்பதற்காகவோ சுலபமான ஒரு அனுகூலத்தை பெறுவதற்காகவோ போராடுகின்ற போராட்டம் அல்ல. இந்த உலகத்தில் உழைத்து உண்ண வேண்டும் என்று சொல்கின்ற தத்துவத்தை கொடுக்கிறார்கள் விவசாயிகள். நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு உணவும் உழைப்பாளியினுடைய, விவசாயினுடைய வியர்வையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்கள். அவருடைய வாழ்வு உரிமைக்காக போராடுகின்ற பொழுது இந்த மையத்தை வாழ்வாங்கு வாழச் செய்கின்ற அந்த விவசாயியை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடுகிறார்கள். எனவே இன்று பஞ்சாப், ஹரியானா மற்றும் வட மாநிலங்களில் இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் டெல்லியை நோக்கி திரண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பரிதாபம், டெல்லியினுடைய பெரிய பெரிய சாலைகள் எல்லாம் துண்டாடப்பட்டிருக்கின்றன. எதற்காக? விவசாயிகள் டெல்லியை கடந்து சென்று விடக்கூடாது, உள் நகருக்குள் சென்று விடக்கூடாது என்பது பெரிய பள்ளங்களை தோண்டி வைத்திருக்கிறார்கள். எனவே விவசாயிகள் டெல்லி நகருக்குள் செல்வது பெரிய சிக்கலான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். நமக்கு உணவு கொடுத்த அந்த விவசாயிகளுக்கு நாம் கொடுக்கின்ற பரிசு என்ன? பள்ளங்கள் தோண்டப்பட்ட பெரிய சாலைகள், தண்ணீரால் பீச்சி அடிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள், குளிர்காலம், குளிரான தண்ணியை போராடுகின்ற அந்த விவசாயிகள் மேல் பீச்சி அடிக்கின்றார்கள், வாட்டர் கேனன் கொண்டு பயன்படுத்துகிறார்கள். அதுபோன்று பெரிய பெரிய பேரிகேட்ஸ் எல்லாம் போலீஸானது சாலைகளிலே வைத்து தடுக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் தடைகளெல்லாம் தாண்டி சென்று விட்டார்கள் நம்முடைய விவசாயிகள். அதுபோன்று தடியடி நடத்துகிறார்கள், அரெஸ்ட் பண்ணுகிறார்கள். முதியவர் ஒருவருடைய கன்னத்திலே ஓங்கி அடித்திருக்கிறார்கள். அவருடைய கன்னமானது வீங்கி போயிருக்கிறது, புண்ணாயிருக்கிறது. ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. வாட்ஸ்அப்பில் நிறைய படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வயசான மூதாட்டி, 80 வயசான மூதாட்டி அப்படியே தடிக்கம்பை ஊனிக்கொண்டு போராட்டத்திலே செல்கிறார்கள். பயங்கரமான நெஞ்சை நெகிழச் செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்த்தேன். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாதையை செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது புதிய விடியலுக்கான பாதை என்று சொல்லக்கூடியது புதிய பார்வையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எளிய பாதை அல்ல. இந்த குரலை, கிறிஸ்துவனுடைய குரலை, பாலைவனத்திலே ஒலிக்கின்ற யோவானின் குரலை உணர்கின்றவர்கள் தான் இந்த பேரணிகளிலே போராளிகளாக செல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தண்ணீரை பீச்சி அடிப்பதாலும், பெரிய பெரிய பேரிகாட்ஸ் வைப்பதினாலும், போலீஸுடைய மிரட்டல்களினாலும், சிறை வாசத்தாலும் நிச்சயமாக இந்த போராடுகின்ற போராளிகள் அவர்கள் பின்வாங்க போவதில்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியும். எனவே வழித்தடத்தை தயார் செய்வது என்று சொல்லக்கூடியது, பாதையை செம்மையாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது, கரடுமுரடான எல்லாவற்றையும் சமதளமாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது ஒரு எளிய காரியம் அல்ல. இதில் நிறைய தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகளை எல்லாம் தாண்டி செல்லுகின்ற பொழுதுதான் நாம் சரியான பாதையை கண்டுகொள்ள முடியும். இன்று நம்முடைய பகுதிகளிலே நிறைய நெடுஞ்சாலைகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள், பெரிய பெரிய சாலைகளை உருவாக்குகிறார்கள். எவ்வளவு டன் கணக்கிலே பாறைகள் உடைக்கப்படுகின்றன, எவ்வளவு டன் கணக்கில் மண்ணானது மாற்றி வைக்கப்படுகிறது, தோண்டி எடுத்து மாற்றி வைக்கப்படுகிறது. எவ்வளவு தடைகளை தாண்டி எத்தனை ஆயிரக்கணக்கான பணியாட்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஒரு சாலை அமைப்பதற்காக இவ்வளவு என்றால், இறைவனுடைய இறையாட்சிக்காக, இறை மக்களை தயார் செய்வதற்காக, இறை சமூகத்தை கட்டியெழுப்புவதற்காக நாம் பாடுபடுகின்ற பொழுது
இதைவிட பன்மடங்கு நாம் பாடுபட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த 2வது வாரமானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாலைவனத்தில் ஒலிக்கின்ற குரலானது இன்று நம்முடைய மனதிற்குள் ஒலிக்க வேண்டும். அன்று ஒலித்த குரலானது இன்று நம்முடைய உள்ளத்திற்குள் ஒலிக்க வேண்டும், நம்முடைய சிந்தனைகளில் ஒலிக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களில் ஒலிக்க வேண்டும். நம்முடைய நாடி நரம்புகள் எல்லாம் புடைத்தெழுந்து இந்த போராட்டம் செய்கின்ற விவசாயிகளோடு சேர்ந்து மெய்சிலிர்க்க வைக்கின்ற விதத்திலே செயல்பட வேண்டும் என்றுதான் இறைவார்த்தையை நமக்கு அழைப்பை விடுக்கிறார். அன்புக்குரிய என் சகோதர சகோதரிகளே, இந்த போராட்ட நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் செல்லுகின்ற பொழுதும் அதனுடைய மத்தியில் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அரசு அதிகாரங்கள், அரசு இயந்திரங்கள் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய மத்தியிலும் வெரோனிக்காளை போன்று ஒரு பெண்மணியானவள், இளம் பெண்ணானவள் முதிய போராளிகளுக்கு தேநீர் வழங்கி கொண்டிருக்கின்றார். தேநீர் வழங்கி கொண்டிருக்கிறார். அதற்காக காசு கொடுக்கிறார்கள், காசு வாங்கவில்லை. பாருங்கள் எந்த அளவிற்கு சிறந்த ஒரு போராளியாக இருந்திருக்க வேண்டும் அந்த பெண்மணி. சாதாரணமான ஒரு இளம் பெண். ஆக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான அர்த்தத்தை கொண்டு இருக்கிறார்கள். அதற்காக போராடுகின்றார்கள். அதிலே பின்வாங்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். அதிலே வெற்றி காண வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் கொண்டிருந்தார். தனிமையாக போராடினார், ஆனால் விடாமுயற்சியோடு போராடினார். தனிமையாக நின்றாலும், அவர் தனிமரமாக நின்றாலும் நிச்சயமாக வெற்றி கனியை எட்டி பிடிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்திலே தான் அவர் செயல்பட்டிருக்கிறார். எனவே பாலைவனத்தில் ஒலிக்கின்ற குரலாக அவர் ஒலித்து கொண்டே இருக்கிறார். இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கிறார். இன்று ஆண்டவருடைய பாதையை செம்மையாக்குவதற்காக நாம் முயற்சி எடுக்கின்ற பொழுது அதற்காக செயல்படுகின்ற அத்தனை எதிர்மறை காரியங்களும் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகின்ற, மனித குலத்திற்கு எதிராக செயல்படுகின்ற காரியங்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே மனித நேயத்தை காப்பாற்றுகின்றவர்களோடு நாம் தோள் கொடுத்து செல்ல வேண்டும். மனித நேயத்தை காப்பாற்றுகின்றவர்களோடு நாம் கைகுலுக்கி செல்ல வேண்டும், கைகோர்த்து செல்ல வேண்டும், தடைகளை தாண்டி செல்ல வேண்டும், இலக்கை நோக்கி செல்ல வேண்டும். இதுதான் 2வது வாரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கு. அப்படி செய்கின்ற பொழுதுதான் இன்று டெல்லியிலே அமைதி இல்லாமல் இருக்கிறது, என்ன நடக்குமோ என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம். 2வது வாரத்திலே ஆண்டவர் வரும்போது அமைதியான மக்கள், பாலைவனத்திலே ஒலிக்கின்ற குரலாக இருந்தாலும் அமைதியான மக்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை இறைவார்த்தையானது நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்படுகிறது. எனவே பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரலாக நாம் ஒலிப்போம். திருமுழுக்கு யோவானை போன்று ஒலிப்போம். விடாமுயற்சியோடு ஒலிப்போம். விடாப்பிடியாக நாம் நம்பிக்கையில் கொண்டிருப்பதை போதிப்போம். அதுதான் நிச்சயமாக கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்க முடியும். இப்பொழுது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் விசுவாசத்தோடும் பக்தியோடும் சமர்ப்பிப்போம். எங்களை பாசத்தோடு படைத்து பராமரிக்கும் எங்கள் தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் அனைத்து கொடைகளுக்காக நன்றி கூறுகிறோம். திருமுழுக்கு யோவானை போன்று துணிச்சலுடன் இறைவார்த்தையை போதித்து பின்பற்றும் வரமருள இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நல்ல தந்தையே இறைவா, எம்மை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். வீரம் செறிந்த இறைவாக்குனர்களாக வாழ எமக்கும் எம்மை வழி நடத்துவோருக்கும் ஆற்றல் தந்தருள இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உரிமைகளுக்காக போராடும் வேளாண் தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நல்ல தந்தையே இறைவா, எங்கள் இல்லங்களில் உள்ள எம் பெற்றோர்கள், முதியவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலங்கள் தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயற்கையில் எம்மை வழிநடத்தும் இறைவா, இயற்கையோடு இணைந்து வாழ்வு வாழ எங்களுக்கு வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கைக்காக, வசதிகளுக்காக, இறைவார்த்தைக்காக, இறைவார்த்தையில் கொடுக்கின்ற செய்திக்காக, செய்திகளை கொடுக்கின்றவர்களுக்காக, பல இடங்களுக்கும் செய்தி எடுத்து செல்கின்றவர்களுக்காக, போதிக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும் எங்கள் நல்ல தந்தையே.
இன்றைய தினத்திலே நாங்கள் பாலைவனத்திலே ஒலிக்கின்ற குரலாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை சூழ்நிலைகளில், குடும்ப சூழ்நிலைகளில், சமூக சூழ்நிலைகளில், எங்களுடைய சபை சூழலிலே நாங்கள் பாலைவனத்திலே ஒலித்த திருமுழுக்கு யோவானின் குரல் போல ஒலிப்பதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் உடைய பாதத்திலே கொண்டு வருகிறோம். இளைஞர்களை எல்லாம் கொண்டு வருகிறோம். தீவிரமாக சிந்திக்கக்கூடிய இளைஞர்களை உடைய பாதத்திலே கொண்டு வந்து ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களும் சமூகத்தினுடைய அவலங்களை பற்றி சிந்தித்து தியானித்து செயல்பட வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நோயாளிகளுக்காக ஜெபிக்கின்றோம். நோயாளிகளை தொட்டு குணப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகின்றோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் திடத்தையும் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தனிமையில இருக்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுத்துறோம். இசைய இறைவாக்குடைய நம்பிக்கையின் வார்த்தைகள் எங்களுடைய மத்தியில் இருக்கின்ற அனைவருக்கும் இதயத்தில் எதிரொலித்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க செய்ய வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் இந்த வாரத்திலே வருகின்ற அத்தனை நாட்களில் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.